அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். காது, மூக்கு, தொண்டை, கழுத்து பகுதி. வார்த்தைகளில் அதீத கவனம். குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக கவனமாக பார்த்து கொள்வதும். விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதோ நம்மளை ஒரு அழுத்தம் காட்டும், அது என்னன்னே தெரியாது. ஏதோ ஒரு வருத்தம் இருக்கும். பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள், கவர்னராக இருப்பீர்கள், முதல்வராக இருக்கலாம், பெரிய ஒரு தொழிலதிபர்களாக இருக்கும். ஆனால் ஏதோ பறி கொடுத்த போல் இருப்பீர்கள். கண்டிப்பாக நரசிம்மர் கவசத்தை கேட்க கேட்க அது ஓடிவிடும். அதே போல் கண்டிப்பாக மூக்கில் அடைப்பில்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பெரிய வெற்றியும் பெரிய சக்ஸஸையும் பெறக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான ரிஸ்க்குகளையும் டக்கு டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய காலகட்டம். எல்லா விதமான அமைப்பும் ஜெயத்தை ஏற்படுத்தும். துர்க்கையை வழிபாடு செய்ய செய்ய, துர்க்கை கவசத்தை சொல்ல சொல்ல, வாராகியை சொல்ல சொல்ல, வாராகி மந்திரங்களை சொல்ல சொல்ல மனதில் அற்புதமான அமைப்பு ஏற்படும். வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதனால் ஆயில் புல்லிங் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து கொள்வது மிகப்பெரிய நம்பிக்கையை. ஒரு 10 ml வாயில் போட்டு டெய்லி 20 நிமிஷம் காகல் பண்ணிவிட்டு துப்பிட்டு ப்ரஷ் பண்ண சனியுடைய அபகிருத்திகள் வராமல் உங்களை பாதுகாக்கும். தயவுசெய்து முதலில் சரியில்லை என்றாலும், வாந்தி வந்தாலும், என்னை திட்டினாலும் பரவாயில்லை, 48 நாளுக்கு பிறகு இதுவே தெய்வ மருந்தாக, தெய்வ பரிகாரமாக காணப்படும்.